வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஜனவரி 6ஆம் தேதி என்ன மார்க்கெட் எப்படி நடக்க போகுதுங்கிறத தான் பார்க்க போறோம். மார்க்கெட் மேலே போகுமா? கீழ இருக்குமா? இல்ல சைட்வேஸ் மூவ் ஆகுமா? எந்த இடத்துல வாங்கணும்? எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லயும், அனாலிசிஸ்லயும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருக்கு. சைட்வேஸ்ங்கிறத விட இன்ட்ராடேல பார்க்கும்போது லாஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணது எப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எப்படி நடக்குங்கிறத பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அப்ப என்ன சொல்லியிருந்தோம்னா, வியாழக்கிழமை மார்க்கெட் இங்க ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கரெக்ட்டா நம்ம குடுத்திருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் அப்படியே இங்க கீழ வந்துச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு. அப்போ இந்த ஜனவரி 3ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில்லேருந்து மார்க்கெட் கீழ வந்து மேல ஒரு ஒரு புல் பேக் எடுத்து திருப்பி மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகி இங்க தான் இருந்திருக்கு. ஸோ அல்டிமேட்லி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடுவுல தான் இருந்திருக்கு. விச் இஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, சைட்வேஸ் மார்க்கெட் தான். எப்போ வந்து ஒரு சப்போர்ட்டையோ, ஒரு ரெசிஸ்டன்ஸையோ கிராஸ் பண்ணி, பிரேக் பண்ணி மேலே இல்லைன்னா கீழே போனா தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆன் டோட்டல் பார்க்கும்போது மார்க்கெட் சைட்வேஸா தான் மூவ் ஆயிருக்க மாரி இருக்கு. இத நம்ம எப்படி எவிடென்ட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 1 இயர் இன்டர்வல்ஸ்ல பார்த்தோம்னா, அதாவது இங்க வந்து டே கேண்டில்ஸ் 1 டே கேண்டில் எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து இத கொஞ்சம் இங்க ஜூம் பண்ணோம்னா, நமக்கு தெரியும். மார்க்கெட் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஜனவரி 2ஆம் தேதி மேல ஏறி இருக்கு. ஜனவரி 3ஆம் தேதி ஒரு சின்ன புல் பேக் எடுத்திருக்கு. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா டிசம்பர் 31லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிட்டு ட்ரை பண்ணியிருக்கு. அதாவது செல்லர்ஸ் வந்து பவர் அதிகமா இருந்திருக்காங்க. பையர்ஸ் பவர் அதிகமா இருந்திருக்காங்க. அண்ட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் மேல கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் யூசுவல். இது செல்லர்ஸோட பவர்ன்னு நம்ம செல்லர்ஸோட பவர்ன்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் புக்கிங்ல கூட வரலாம். அதாவது இங்க வாங்குனவங்க, ஓகே இங்க வரைக்கும் எனக்கு போனதுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொன்னனால, அப்போ அவங்க வந்து கொஞ்சம் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால செல்லர்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க. ஸோ 1 டேல பார்க்கும்போது நமக்கு சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, செல்லர்ஸ் ரொம்ப பெரிய பவர்ல இல்ல. பட் வந்து பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதாவும் இருக்கலாம். பட் ஆன் டோட்டல் ஓவரால் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் தான் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. இத ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இங்க இண்டிகேட்டர் இருக்கு. பார்த்தீங்கன்னா, SMA சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. SMAனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த இண்டிகேட்டர் நம்ம வச்சிருக்கோம். இங்க வந்து 9, 100 அண்ட் 200 இருக்கு. எப்போ வந்து இந்த 100 அண்ட் 200 இது 3ம் கொஞ்சம் கேப் நெறையா இருக்கோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க வந்து 9 மூவிங் ஆவரேஜ் வந்து 100 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து கொஞ்சமாவது இங்க அதிகமா ஆறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் இங்க கிராஸ் பண்ணது கன்டினியூவா திருப்பியும் கீழ போயிட்டுருக்கு. மறுபடியும் ரெக்கவர் ஆகல. ஸோ இது ஒரு இண்டிகேஷன் என்னன்னா, செல்லர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் 100 கிராஸ் பண்ணது மட்டும் இல்லாம, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 9யும் கிராஸ் பண்ண போது. அதாவது இங்க வந்து 9 வந்து 100 கிராஸ் பண்ணியிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா, இங்க 200யும் கிராஸ் பண்ண போது. ஸோ இத வந்து டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்ப வந்து அதிகமா இருக்க மூவிங் ஆவரேஜ சின்ன மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுதோ, அது டெத் கிராஸ். அப்படின்னா செல்லர்ஸ் வந்து அதிகமா பவருக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இது ஒரு இண்டிகேஷன். பிளஸ் இது ஒரு இண்டிகேஷன். ஸோ இந்த 2 இண்டிகேஷன் இந்த 200யும் இப்ப கிராஸ் பண்ண போது. மேபி மண்டே, டியூஸ்டேக்குள்ள கிராஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்படி இது கிராஸ் ஆயிருச்சுன்னா 100% செல்லர்ஸோட பவர் தான் அதிகமா இருக்கும். இப்ப மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க வந்து ஷார்ட் காலுக்கான பிரிப்பரேஷன் தான் நீங்க எடுத்து வைக்கணும். இதுதான் குடுக்கக்கூடிய அட்வைஸ். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் மட்டுமே போதும். சப்போஸ் நீங்க வேற செட்டப் வச்சிருந்தீங்கனாலும், அந்த செட்டப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சப்போஸ் இதுதான் வந்து மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு 1 டே கேண்டில்ல 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்க்கலாம். எப்படி வந்து மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அந்த முன்னாடி வரைஞ்சதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா நம்ம இந்த 1 இயர்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஜூலைலருந்து இந்த ஒரு சப்போர்ட் லைன். நம்ம இங்க வரைஞ்சிருக்க பேண்ட் நடுவுல வரைஞ்சிருக்க ஒரு ப்ளூ லைன். இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டா இருந்திருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ல தான் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இந்த பாயிண்ட்ட கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இங்கேயும் போகும். அண்ட் ஆல் டைம் ஹையா இருக்கிறது இங்க 26, 300, 330 இதையும் கிராஸ் ஆகி மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் அதனால தான். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறனால தான் பையர்ஸ் வந்து லூஸ் பண்ணி, செல்லர்ஸ் அதிகமாறனால மார்க்கெட் வந்து கம்மியாகுது. ஸோ இப்ப நீங்க டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் தான் நமக்கு வந்து இந்த வீக்கோ, இல்ல மண்டே அண்ட் டியூஸ்டேலயோ பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியான சப்போர்ட் தான். ஸோ இப்ப நம்ம வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்திருக்கோம். ரீஸ்கேல் பண்ணிட்டேன். இங்க பார்க்கும்போது மார்க்கெட் இங்க இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த 9 வந்து 200 அப்ரோச் பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா, இங்க இருந்து நாளைக்கு ஸ்டார்ட்டிங் மேபி ஒரு ஃபால்ஸ் கிரீன் கேண்டில் வந்துட்டு, திருப்பி ஃபால் பேக் ஆயி, இங்க வந்து
இப்படியே கீழே வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் தான் நாளைக்கு நிறையா இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் ஆகும் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரும். ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு புல் பேக், ஒரு ஃபால்ஸ் புல் பேக் கொடுக்கும். அந்த புல் பேக் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி கூட போகலாம். நான் இன்னொன்று வரைகிறேன். இங்கேருந்து இப்படி கூட போகலாம், போயிட்டு ரிட்டர்ன் வரலாம். ஸோ இதுதான் இங்கே வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் புக்கிங்ஸ் நிறுத்தணும், அதே மாதிரி எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஷார்ட் கால் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் பொசிஷன் பார்க்கும்போது இங்கே ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஷார்ட் பொசிஷன் கிடைக்கும். அதாவது இதை நான் டெலீட் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு பாக்ஸ் வரைய ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கிளாரிட்டிக்கு இந்த ஒரு எல்லோ பாக்ஸ் வரைகிறேன். ஸோ இந்த பொசிஷன் ஆஃப் ப்ரைஸ் எப்போ வந்து மார்க்கெட் கிராஸ் பண்ணுதோ, அதாவது எப்போ ஒரு முழு கேண்டில், ஒரு ஃபுல் கேண்டில், அதாவது விக்கும் பாடி எதுவுமே டச் பண்ணாமல் எப்போ ஒரு ரெண்டாவது ரெட் கேண்டில்னு வச்சுக்கலாம். எப்போ வந்து ரெட் கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ட்ரேடு நீங்கள் எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னா இங்கே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அப்போ இந்த சப்போர்ட் வரைக்கும் எடுக்கும்போது இதுதான். ஸோ நம்ம இங்கே வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்க்கும்போது 4:4.24 இருக்குது, விச் இஸ் அ குட் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ. அண்ட் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருந்திருக்கும். ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் இஸ் இனஃப் டு மேக் நமக்கு வந்து லாட் நல்லா இருக்குது. அதாவது லாட் சைஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஆப்ஷன் ப்ரைஸோ ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் பார்க்கணும். இப்போ உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்குறதுக்கு என்னென்னா 23,800. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்க வேண்டியது. ஸோ 23,800. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் இதை பெருசாகவும் போடுறேன். 23,800 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக மார்க்கெட்டில் நடக்கும். எல்லோரும் நினச்சிருப்பாங்க, சரி மார்க்கெட் எல்லாம் செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, அதனால் மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படிங்கிறனால நம்ம வந்து நினச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். இன்கேஸ் ஃபைனலி ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து நாளைக்கு ஏதாவது ஒரு மார்னிங் ஒரு புது நியூஸ் வந்து ஒரு 11 o'clock 10 o'clock மேலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போனால் நீங்கள் எங்கே வந்து பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே ஒரு ஐக்கான் வச்சு சொல்கிறேன். இல்லை நான் எங்கே வந்து பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஹிட் பண்ணிருச்சுனா தான் நீங்கள் வந்து லாங் பொசிஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸோ கரெக்ட். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இங்கே மேலே போகிறதுக்கான சான்ஸ். ஸோ அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ளூ லைன் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து 24,200 வச்சுக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா 24,500 ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ப்ரைஸஸ் செல்லிங் பையிங் ப்ரைஸ் 400, 400, 500 இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகிற சான்சஸ் இருக்குன்னா இது வரைக்கும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷனில் இதோட மார்க்கெட் பிஹேவியரை பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷார்ட் காலுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான் நாளைக்கு ப்ரெடிக்ஷன். திங்கட்கிழமை 6ஆம் தேதிக்கான ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட வந்து டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.